வரும்போது என்ன ஆகுதுன்னா, ரசாயன உரங்கள் போட்டு நம்ம விவசாய முறை வர ஆரம்பிக்குது. பூச்சிக்கொல்லி போடுறாங்க. இந்த பூச்சிக்கொல்லியோடைய ட்ரேசஸ், அந்த கெமிக்கல் ட்ரேசஸ், இந்த பெஸ்டிசைட்ஸோட ட்ரேசஸ் அந்த உணவு தானியங்கள் உள்ள போகுது. அதுவும் நம்ம உடம்புக்குள்ள சேர்ந்து நமக்கு பலவிதமான ரேடியாக்டிவ் ப்ராசஸ் மூலியமா பலவிதமான கெடுதல்களை உருவாக்க ஆரம்பிக்குது. இதுலேருந்து சரி, இதுக்கு என்ன மாற்று இருக்கு அப்படின்னா, நீங்க ஒட்டுமொத்தமாக சமைச்ச உணவை நான் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்ல வெறும் சமைச்ச உணவு நிறுத்திட்டு இயற்கையான உணவுகள் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா ப்ராக்டிக்கலா இட் இஸ் நாட் பாசிபிள். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் தரக்கூடிய காய்கறிகள் எது, பழங்கள் எது, அதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம முறையா பயன்படுத்தி மிக அதிகமாக சாப்பிட்டு சமைச்ச உணவை குறைவா பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நமக்கு வியாதிகள் இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். மனிதன் மட்டும்தான் இயற்கை அறிவுறுத்த மாதிரி இல்லாம படிப்படியாக இயற்கையிலிருந்து விலகி இப்ப செயற்கையான பல உணவுகளை சாப்பிடும்போது தான் இந்த வியாதிகள் வந்துகிட்டு இருக்கு. மற்ற எந்த மிருகங்களும் சரி, இயற்கை அதுக்கு கொடுக்கப்பட்ட விதியிலேருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட மீறல. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலத்துல ஒரு 7 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சாங்க, அப்புறம் 8 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 10, 11, 12 இரவு உணவு 11 மணிக்கு சாப்பிட்றாங்க. விடிகால 4 மணிக்கு இருந்து அந்த ஓசோன்றதை கிடைக்கிறதுக்காக கோலங்கள் போட்டாங்க, வாசு தெளிச்சாங்க. இதெல்லாம் விட்டுட்டு 8 மணிக்கு கோலம் போடுறாங்க. இது மாதிரி இருக்கும்போது இயற்கையா நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்காம போயிடுது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பலவிதமான நோய்களுக்கும் பலவிதமான பழங்கள் காய்கறிகள்லாம் இருக்கு. இதை நீங்க சாப்பிடும் போதே உங்க நோய்களை மிக ஈஸியா குணப்படுத்திக்க முடியும். ஏன் நம்ம பழங்களும் காய்கறிகளும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம சமைச்ச உணவு சாப்பிடும்போது நம்ம பாடி மேக்சிமம் அசிடிட்டியா மாறுது. 7 அப்படின்றது பிஹெச் வேல்யூல பேலன்ஸ், நியூட்ரல். 7க்கு கீழே போக 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 ஆசிட் கண்டிஷன். இதுல 6.4, 6.3, 6 கீழெல்லாம் வரும்போது ஈவன் இட் இஸ் டெத் கண்டிஷன் கூட சொல்லலாம். 7க்கு மேல போக 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 இட்ஸ் அன் அல்கலைன் கண்டிஷன். இந்த அல்கலைன் கண்டிஷன் இருக்கும்போது வியாதிகள் வராத ஒரு ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்கலைன் கண்டிஷனும் மிக அதிகமாக போயிடக்கூடாது. இது மாதிரி இந்த சமைச்ச உணவு ஆசிட் கண்டிஷன்ல தான் நம்ம உடம்ப கொண்டு போய் வைக்குது. அல்கலைன் கண்டிஷன் சமைக்காத உணவு, இயற்கையான காய்கறிகள் பழங்கள் தான் அல்கலைன் கண்டிஷன்ல கொண்டு வைக்கிறது. அப்ப நோய்க்கு காரணமே நம்ம ஆசிட் கண்டிஷன். ஸோ நீங்க பழங்கள் சாப்பிடும்போது இயற்கையா நம்ம பாடி அல்கலைன் கண்டிஷன் போகும்போது நம்மளுடைய உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகமாக மாற ஆரம்பிச்சு நோய் தன்னைத்தானே தன்னைத்தானே சரி பண்ணிடுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் ஜுரம் வரும். ஜுரம் வந்த உடனே நம்ம உடனே இந்த மருத்துவரை நாடி மருந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் அதுக்கு மிக எளிதாக வீட்லேயே நமக்கு அதுக்கான நீங்க சரி பண்ணிக்க முடியும். அது என்ன விதமான ஃபீவரா இருக்கட்டும், அது ஸ்வைன் ஃப்ளூ, சிக்கன் குனியா எதுவா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் சிம்டம்ஸ் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க இமீடியட்டா ஜுரம் கண்டிஷன் வரும்போது நீங்க எந்த விதமான சமைச்ச உணவும் சாப்பிடாம உடனே அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஃபில்டர் பண்ணாம உப்பு சர்க்கரை எல்லாம் போடாம சாத்துக்குடி அழகா பிழிஞ்சு சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஒரு 4 மணி நேரம் போனதுக்கு அப்புறம், ஜுரம் ஸ்டார்ட் ஆகி 4 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் எவ்ரி 2 hours ஒரு கப் கேரட் ஜூஸ் கேரட்டையும் ஆப்பிளையும் போட்டு ஜூஸ் எடுத்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணாமல் அதில் சர்க்கரை உப்பெல்லாம் சேர்க்காம ரா கேரட் ஜூஸ் சாப்பிட்டுட்டே வந்து எவ்ரி 2 hours ஒரு 3 மணி நேரம் 3 டைம் சாப்பிட்றதுலேருந்து 6 டைம் சாப்பிட்றதுக்குள்ள எந்த விதமான ஜுரமும் சரியா போய் நார்மலாக ஆகிடுவீங்க. அடுத்த நாள் நீங்கள் சமைச்ச உணவை குறைவான எளியா ஜீரணிக்கக்கூடிய இட்லி, இடியாப்பம், மோர் சாதம் அது மாதிரி மட்டும் சாப்பிட்டுட்டு, ஆனால் நிறைய பழங்கள் அன்றைக்கும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் திருப்பி வராது, ஃபீவர் வராது. அது எந்த விதமான ஃபீவராக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் கேட்கலாம், என்னடா எல்லாருமே இயற்கை உணவே சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை உணவு சாப்பிட முடியாது. நானும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. நானும் சமைச்ச உணவை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இதுக்கு இந்த பேலன்ஸ் அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் சமைச்ச உணவை ஒரு 30 to 40% இல்லை அதிகபட்சமான 50%, உங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை தேவை, இவ்வளோ இந்த அளவு கொள்ளளவு வயது இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதில் ஒரு பாதி அளவுக்கு சமைக்காத உணவு சாப்பிட்டு மீதி பாதி உணவுக்கு நாக்குகாக சமைச்ச உணவு சாப்பிடுங்க. ஆனால் சமைக்காத உணவும் பழங்களும் காய்கறிகளும் எப்பொழுதுமே சமைச்ச உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சாப்பிடணும். நம்ம கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகிறோம், விழாக்கள்லாம் போகிறோம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் வாழைப்பழம் கொடுப்பாங்க. இது மிக தவறான அணுகுமுறை. முதல்ல நீங்கள் எப்பயுமே ஒரு பழங்களை முன்னாடி சாப்பிட்டு பிறகு சமைச்ச உணவு குறைவாக
மிக மெதுவாக மென்று சாப்பிட்டால் அதுல கிடைக்கக்கூடிய, ஏன்னா நாக்குலேருந்து நம்மளோட டைஜஷன் ஸ்டார்ட் ஆகும். மாஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து நாக்குல ரொம்ப அதிக நேரம் இருக்கும்போது சலைவா நல்லா சுரக்கும், அங்கே நிறைய என்சைம்ஸ் இருக்கும். அதுவே நமக்கு டைஜஷனுக்கு மிக எளிதாக இருக்கும். நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷனும் அதிகமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் உணவுகளில் நீங்கள் எந்த உணவு சேர்த்தாலும் மிளகு பொடி அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா 10 மிளகு சாப்பிட்டா பகைமை வீட்டில் கூட நம்ம உணவு அருந்தலான்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, மிளகு சாப்பிடும்போது என்ன உணவுல கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸும் அதை நம்ம உடம்புல எடுத்துக்க வச்சிருக்கோம். முட்டைக்கோஸ் வந்து நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்துக்கு மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் அது கூட நம்மளுடைய லங்ஸையும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நம்ம லங்ஸ் வந்து டிஷ்யூ லங்ஸோட இது வந்து மேக்ஸிமம் ஃபைபரஸ் டிஷ்யூஸ், நார்ச்சத்தால் ஆனது தான். அதனால நீங்கள் நிறைய முட்டைக்கோஸ் சாப்பிடும்போது, இந்த முட்டைக்கோஸ் சாறு நான் சொன்னேன்னா, அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா லங்ஸை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த புகைப்பிடிப்பவர்களுக்கு வந்து லங்ஸில் தான் நிறைய டாக்ஸின்ஸ் சேரும். இதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க லங்ஸ் நல்லா க்ளீன் ஆகும். அது மட்டும் இல்லை, முட்டைக்கோஸுக்கு இன்னொரு முக்கிய பயன்பாடு, அது கேன்சர் கார்சினோஜன், அதாவது கேன்சருக்கு எதிரான ஒரு முக்கியமான ஒரு காய்கறி. அதை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு கேன்சர் வராமல் தடுத்துக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் இந்த மது அருந்துல அடிமைப்பட்டிருப்பாங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும் மது குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஆக்சிடோசின்ற ஒரு என்சைம் சுரக்க ஆரம்பிச்சதுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு ரொம்ப எளிமையானது வந்து அடிக்கடி அவங்க தேங்காய் பழம் காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா ஒரு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மது பழக்கத்துலேருந்து விடுதலை பெற முடியும். மேலே நான் இப்போ ஏன் வந்து வீட்டிலேருந்து வெளியில் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு 4 சுவத்துக்குள்ள இருக்கும்போது அந்த சுவர்கள் வந்து நிறைய இரும்பு கம்பிகள் ஆகிட்டு இருக்கு. அந்த இரும்பு கம்பி வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் மூலியமாக, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக சூரியன்லேருந்து வெப்பத்தை வாங்கி நம்மளுடைய ரூமுக்குள்ள அது வெப்பத்தை வெளியிடுது. இதனால நமக்கு நிறைய வியாதிகளுக்கான காரணங்கள் வருதுன்னு இப்போ லேட்டஸ்ட் ஒரு ஃபைண்டிங்ஸ் இருக்கு. நம்ம வெட்ட வெளியில் இருக்கும்போது சூரிய ஒளியிலேருந்து நிறைய விட்டமின் டி கிரகிச்சிக்க முடியுது. அதனால நம்மளுடைய போன்கள், எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக, கால்சியம் அப்சார்ப்ஷன் அதிகமாகி நம்ம எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. இதுதான் இந்த வெட்ட வெளியோடைய சன்ஷைனோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயன்பாடு. நம்ம அதை ரொம்ப இப்போ இருக்கு. ஒன்று போனால் நம்ம காரில் போகிறோம், இல்லைனா ரூமுக்குள்ளே ஏசி ரூமுக்குள்ளே அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், எங்கேயுமே நம்ம சூரிய ஒளியை பார்த்தாலே பயப்படுறோம். அதனால நிறைய நேரம் சூரிய ஒளியில் இருக்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ், ஒரு 3 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் நடக்க கற்றுக்கணும். இதெல்லாம் இருந்தாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். மேலும் நான் உங்களுக்கு 2-3 காய்கறி சாரை பற்றி சொல்லியிருக்கோம், பழச்சாரை. அதை எப்படி செய்யணும், அதனால பயன்பாடுன்னு மேலும் நான் வந்து விளக்குறேன். நலமாய் வாழ இடைவேளைக்கு பிறகு தொடரும்.